வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் சில உணவுகள் மருந்து போல நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடியவை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணவு தாங்க சர்க்கரைவள்ளி கிழங்கு. இதற்கு இன்னொரு பெயர் கூட இருக்குது, சாகா வரம் தரக்கூடிய கிழங்கு அப்படின்னு. அதாவது இது ஆயில அதிகரிக்கக்கூடிய ஒரு கிழங்காகவும் சொல்லப்படுது. இது நம்மளுடைய உடலுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் ஏராளம். பலரும் இதை வெறும் கார்போஹைட்ரேட் நிறைந்த கிழங்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, நார்ச்சத்து, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல முக்கிய சத்துக்கள் இருக்குதுங்க. அதாவது நம்ம விட்டமின் ஏ அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? கண் பார்வை ஞாபகம் வரும். அடுத்து என்ன ஞாபகம் வரும்னா கேரட் தான் ஞாபகம் வரும். ஸோ கண் பார்வையை சரி பண்ணுறது கேரட் அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாருமே கேரட்டை தான் எடுத்துக்கிறோம். ஆனால் கேரட்டை விட விட்டமின் ஏ அதிகம் உள்ள ஒரு கிழங்குனா அது சர்க்கரைவள்ளி கிழங்கு தாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. சர்க்கரைவள்ளி கிழங்கு நிறைய நன்மைகளை கொண்டது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்டா உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், யாரெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும், யார் ரொம்ப அளவாக எடுத்துக்கணும், யார் இதை தவிர்க்க வேண்டும், எந்த நேரத்தில் சாப்பிட்டா அதிகமான பலன்கள் கிடைக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். சர்க்கரைவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் வேக வைத்த சர்க்கரைவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இதனால தான் இதை ஒரு சூப்பரான ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். பல ஊட்டச்சத்து நிபுணர்களும் இந்த ஒரு ஃபுட்டை நிறைய பேருக்கு பரிந்துரை செய்கிறாங்க. ஸோ இது நிறைய நன்மைகளை கொண்டது. முக்கியமாக வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்குது. இது ஈஸியாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடியது. கிராமத்து புறங்கள்லாம் அதிகமாகவே இது கிடைக்கும். ஆனால் மக்கள் இதை அவ்வளோ தூரத்துக்கு நல்லது அப்படின்னு தெரியலை. ஸோ அதனால் எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் நன்மைகளையும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே விலை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை போய் தேடி தேடி வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் இது நம்ம பக்கத்திலே இருக்குது, விலையும் கம்மி. இது நம்ம உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. ஸோ அதில் பார்க்கக்கூடிய முதல் நன்மை என்னன்னா, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. சர்க்கரைவள்ளி கிழங்குல பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது உடல்ல விட்டமின் ஏயாக மாறுது. இதனால தான் கண் பார்வை, இரவு பார்வை, சிலருக்குலாம் மாலை கண் நோய் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கும், அதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கும், அதே மாதிரி கண் உலர்ச்சியை பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும், வயது காரணமாக வரக்கூடிய பார்வை குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்கும் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுறோம்? மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், டிவி அதிகமாக பார்க்குறோம். ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இதனால கண் பார்வை சம்பந்தமான பல பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த கண் பார்வை பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ குழந்தைகளில் இருந்து முதியவர்கள் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல உணவாக இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்குது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ ரெண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால அடிக்கடி சளி, காய்ச்சல், தொற்று போன்றவையெல்லாம் வரும்ல. ஸோ அவங்கெல்லாம் அந்த கிழங்கை எடுக்க அதெல்லாம் அவங்களுக்கு அடிக்கடி வராது. ஏன்னா அவங்களுடைய உடல் அதை எதிர்த்து போராடும் தன்மை பெற ஆரம்பிச்சிடும். ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலம் நல்லாவே வலுப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, குடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. ஏன்னா சர்க்கரைவள்ளி கிழங்குல அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது. இதனால மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு தானே இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மலச்சிக்கல் ப்ராப்ளத்துக்காக தனியாக மாத்திரை மருந்து சாப்பிடுவாங்க.
சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மாத்திரை மருந்து சாப்பிடவே கூடாது. இயற்கையான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும், மலச்சிக்கல் சரியாயிடும். இது நல்ல குடல் பாக்டீரியாக்களை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. குடல் ஆரோக்கியம்ங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். குடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய உடல் மொத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய குடல் சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய உடல் முழுக்க சுத்தமாயிரும். ஸோ குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு சர்க்கரைவள்ளி பயன்படுது. அடுத்து 4வது நன்மை என்னன்னா, சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட், சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்லாமா, ஏன்னா அது இனிப்பாக இருக்குதே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தாராளமாக சர்க்கரைவள்ளி கிழங்க சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாம். ஏன்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவுங்க. இது ரத்த சர்க்கரையை திடீரென உயர்த்தலாம் செய்யாது. ஸோ அளவாக அவங்க சாப்பிட்லாம். நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கையும் அடுத்து 5வது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், நார்ச்சத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. ஸோ வயதானவர்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா நம்ம உடல் உறுப்பில் இதயம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இதயத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சர்க்கரைவள்ளி கிழங்கு கொடுக்குது. அடுத்து 6வது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. ஏன்னா சர்க்கரைவள்ளி கிழங்குல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வயிறு நீண்ட நேரம் நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குறைக்கும். ஜங்க் ஃபுட் ஆசையை குறைக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால உடல் எடை அதிகமாகுது. ஸோ உடல் எடையை குறைக்கிறதுல முதல் ஸ்டெப்பே நம்ம அதிகமாக சாப்பிட்றத நிப்பாட்டுறதா. ஸோ அந்த வேலையை இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு செய்யுது. அதே மாதிரி இது உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே குறைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 7வது நன்மை, தோல் அழகா அதிகரிக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி இது எல்லாமே சேர்ந்து தோல் செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் கொலாஜனை உருவாக்குறதுக்கும் பயன்படுது. சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இந்த கிழங்கு ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா 30 வயசை எட்டிட்டாவே கொலாஜன் உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். வயது அதிகரிக்க அதிகரிக்க முழுமையாக கொலாஜன் உடலால் உற்பத்தி செய்ய முடியாது. அதனால தான் கொலாஜன் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுக்க சொல்கிறோம். அதாவது விட்டமின் சி நிறைந்த உணவுகள் சில வகையான உணவுகளில் இருக்கும் கொலாஜன். ஸோ இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால இது கொலாஜனை உற்பத்தி செய்யும். இதனால சருமம் எப்பொழுதுமே அழகாக. அடுத்து 8வது நன்மை, மூளையோடைய செயல்பாடை அதிகரிக்கிறதுக்கு இந்த கிழங்கு பயன்படுதுங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் நினைவாற்றல் அதிகப்படுத்துறதுக்கும் மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கிழங்கு பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க அந்த நினைவாற்றல் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த கிழங்கை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு நினைவாற்றல் நல்லா இருக்கும். ஸோ மெமரி பவர் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். மூளை ரொம்பவே ஆக்டிவாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எப்பவுமே எங்கே இருக்கலாம் இந்த கிழங்கை எடுக்கும்போது பல விதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, தசை மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு இந்த கிழங்கு பயன்படுது. ஏன்னா இந்த கிழங்குல பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் இதெல்லாமே இருக்குது. இது எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கும் தசைகளுடைய செயல்பாட்டிற்கும் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி உடலுக்கு நல்ல ஒரு சக்தி, எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த கிழங்கு பயன்படுது. ஸோ இந்த கிழங்கு நீங்கள் காலை உணவாக சாப்பிட்டீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக ரொம்பவுமே எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கிழங்கு இந்த கிழங்கு. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, வயதானாலும் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த கிழங்கு பயன்படுதுங்க. ஏன்னா இந்த கிழங்குல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்தை குறைக்கிறதுக்கு இந்த கிழங்கு பயன்படுது. இதனால் உங்களுடைய செல்கள் பாதுகாக்கப்படும். செல்கள் அதிகமாக டேமேஜ் ஆகிறதுனால தான் அந்த முதுமையான தோற்றமே வருது. ஸோ இந்த செல்கள் எல்லாமே டேமேஜ் ஆகிறது தடுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுறதுனால உங்களுடைய முதுமை தாமதப்படுத்தப்படும். ஸோ இதனால் நீங்கள் எப்பொழுதுமே இளமையாக இருக்கலாம். உடலும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கிழங்கை எல்லாருமே வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே அவசியம். எப்படி இதை சிறந்த முறையில் சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன்று வேக வைத்து எடுத்துக்கிடலாம், அதாவது ஆவியில் வேக வச்சு சாப்பிடலாம், இல்லை நார்மலாக வேக வைப்போம்ல அந்த மாதிரி வேக வைக்கலாம். இது கூட சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடலாம், சீரகத்தூள் சேர்த்து சாப்பிடலாம், லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டும் சாப்பிடலாம். ஆனால் எண்ணெயில் பொரிச்சு வறுத்து மட்டும் சாப்பிடாதீங்க. எந்த நேரத்தில் சாப்பிடலாம்னா, காலை உணவாக எடுத்துக்கலாம், இல்லை மாலையில் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், உடற்பயிற்சி செய்கிறதுக்கு பின்னாடியும் எடுத்துக்கலாம். யாரெல்லாம் ரொம்பவே அளவாக சாப்பிடணும்னா, சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக அளவாக எடுத்துக்கிறணும். அடுத்து சிறு
அடுத்து சிறுநீரக நோயாளிகள் கண்டிப்பாக அளவாக எடுத்துக்கிறணும், இல்லைனா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா பொட்டாசியம் கட்டுப்பாடு அவங்களுக்கு ரொம்பவே தேவை. அதுக்கப்புறம் ஆக்சலேட், அது சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்களும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இவங்க எல்லாருமே மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னா, பொதுவாக 100 முதல் 150 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நடுத்தர அளவிலான சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளவு தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிட வேண்டாம். ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது ஆபத்தை கொடுக்கும், அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். நண்பர்களே, சர்க்கரைவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு, ரொம்பவுமே சத்தான ஃபுட்டு. உங்கள் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கிறங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.